மதுரையின் காவல் தெய்வமான மதுரை வீரன் கதை தெரியுமா உங்களுக்கு? குறுநில மன்னரான பொம்மைய நாயக்கர் மகள் பொம்மியம்மாளுக்கு காவல் வீரனாக இருந்தார் மதுரை வீரன். பொம்மிக்கு வீரன் மேலிருந்த காதல் பொம்மைய நாயக்கருக்கு தெரிய வந்ததால் பொம்மியும் வீரனும் திருச்சி மன்னரிடம் தஞ்சமடைந்தனர். வீரனின் வீரத்தை பற்றி அறிந்த மன்னர் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து வீரனை தன் படை தளபதி ஆக்கினார். சில நாள் கழித்து மதுரையில் கள்வர்களின் அட்டகாசம் அதிகமாக இருந்ததால் திருமலை நாயக்கருக்கு உதவுவதற்கு வீரனை மன்னர் மதுரைக்கு அனுப்பி வைத்தார். 5000 வீரர்களுடன் மதுரைக்கு வந்த வீரன் கள்வர்களை கட்டுக்குள் கொண்டு வந்தார். பின் நாளில் திருமலை நாயக்கர் அரண்மனையில் நடனமாடும் வெள்ளையம்மாள் என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் வீரன். இதனால் கோபமடைந்த திருமலை நாயகர் வீரனை மாறுகை வெட்ட ஆணையிட்டார். கால்கள் வெட்டப்பட்டு வீரன் உயிரிழந்தார். வீரன் மேல் தனி பிரியம் கொண்ட மதுரை மீனாட்சி இதனால் கோபமடைந்து மதுரையை அழிக்க முற்பட்டால் வீரனின் ஆன்மா வேண்டுகோளுக்கு இணங்க அமைதியடைந்த அம்மன் வீரனை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கோட்டை காவலனாக நியமனம் செய்தார். அம்மன் அன்று முதல் வீரன் மதுரை மக்களின் காவல் தெய்வமாக மாறினர்.